ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன மினி விளாக் பார்க்க போகிறோன்னா, நான் என் ஃபேமிலியோட எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து கெடா வீட்டுக்கு வந்து போகிறேன். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் பஸ் ஏறி. இது வந்து திருப்பூரில் தான் நடக்க போகுது. அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு எங்கள் சித்தியோட பெட்டிவன் மணியான்னு சொல்லிட்டு இவனோட பேர். ரொம்ப க்யூட்டு, ரொம்ப சைலண்ட்டு, அவ்வளோ வந்துட்டு பயன்படுத்துகிற மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அடுத்த நாள் கெடா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பெரியவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்ட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்க போனாங்க. அவங்க கூடயே நம்மளும் வந்து போயாச்சு. இந்த ஹவுஸுக்கும் அந்த நிலாவுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்தோம். பட் என் தம்பி என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சு ட்ரெஸ்அப்லாம் பண்ணதுக்கப்புறம் என் அக்கா வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ என் அக்காவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு என்னோட மினி விளாக் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, என் அக்கா பையனோட அந்த ரிமோட் காரை வச்சு விளையாடிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப அக்காவை பிக்கப் பண்ணிட்டு காரில் வந்துட்டோம். வந்தோடனே எனக்கு சரியான பசி. இட்லி சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பை த வே குழம்புமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்கு இந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்காக. நான் என் குழந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து பரிமாறவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் வந்து ஜடை பின்னிக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் நான் போடுறேன். எனக்கே சிரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். என் தம்பிங்கெல்லாம் வந்துட்டு என்னை வளைச்சி பிடிச்சி நீ இவ்வளோ சாப்பிட அவ்வளோ சாப்பிடுன்னு கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. ஸோ சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என் அக்கா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்காவை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு மாடியில் வந்துட்டு எல்லாருமே ஹேங் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டேவே ரொம்ப வெல் ஸ்பெண்ட் டே.